அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு உடம்பு வந்து ஒத்துக்கலை. அதனால உட்காந்துக்கிட்டு இவன் நேற்று பூரா என்ன சொல்லியிருக்கேன், ரத்தம் ஏற்றுனாங்க, குளுக்கோஸ் ஏற்றுனாங்கன்னொன்னே என் தங்கச்சியை நிறையா பேர் வருத்தப்பட்டாளுங்க. அக்கா தேவையில்லாமல் அவர் எதுக்குக்கா அப்படி பேசிக்கிட்டு இருக்கார், பொய் ப்ராடு பித்தலாட்டாமா, நாங்களாம் பயந்துட்டோக்கா வச்சுட்டோக்கா அப்படிங்குதுங்க. நான் இப்போயும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த பொய்காரன் ப்ராடுக்காரன் பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் யாருமே தயவு செஞ்சு நப்பாதீங்க. ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன், இந்த 3 நாள் நான் வந்து என்கிட்ட பேசலை, என்னை வீட்டுக்கு வராதேன்னாங்க, அப்படி இப்படின்னா இந்த நேற்றே ஃபோன் பேசி நம்ம ராசி ஆகிட்டான். அவளுக்கு எப்படி தெரியுமா, பணம் இருக்கிற வரைக்கும் இவனை செருப்பு மாதிரி நினைப்பா, பணம் இல்லைன்னா அவனை தொடப்பக்கட்டை மாதிரி வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பா. ஏன்னா இவன் கடைசியில் செருப்பு தொடப்பக்கட்டையும் தான் அந்த வீட்டுக்குங்கிறது இவனுக்கு தெரியலை. 2 நாள் அங்கே காரியம் முடிச்சிச்சுன்னு 3ஆம் நாள் இங்கே வந்துட்டான். 3ஆம் நாள் அங்கே போய் கறி மீன் வாங்கி கொடுத்துட்டு வலிச்சு நக்கிட்டான் வந்துட்டானா, அதுக்கப்புறம் என்னைய தாங்கிறதுக்கு என்னென்ன வழியை என்ன பார்ப்பேன். இனிமேல் இவன் போகிறான் போகலை, என்னைய தாங்குறேன் தாங்கலை, என்னைய பொட்டாட்டிக்கிறேன் வப்பாட்டிக்கிறேன் கூத்தியாங்கிறேன், இங்கே நான் எதுக்குமே கவலைப்படுற ஐடியாவே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயத்த நம்பி 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 ஏமாந்துட்டேன். ரெண்டாவது நம்மளோட விஷயம் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கணுமே ஒழிஞ்சு, மற்றபடி எல்லாத்தையும் போட்டு மன உளைச்சலாகி மனக்குழப்பமாகி அந்த இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒதுங்கியிருக்கேன். சரியா? அதனால் யாவே என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து நம்ப வேண்டாம், கேட்க வேண்டாம். இந்த வீடியோவே பாருங்கள், நான் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு அப்படியே மண்டை அப்படியே கின்னுன்னு இருக்குது. எனக்கு வீடியோ போடுற ஐடியாவே எனக்கு இல்லை. இப்போ இந்த பாருங்கள், சமைக்கிறது சொன்னால் நம்ப மாட்டீங்க, பாத்திரம் கிடக்கு சிங்கு நிறையா. இன்றைக்கி பாத்திரம் வளர்க்குற எனக்கு இப்போ சமைக்க முடியுமான்னு கூட எனக்கு என்னால் தெரியலை. போய் படுக்கணும்னு அப்படியே இழுக்குதுங்க பாருங்க. இப்போ தான் கிண்டுனேன், ஆளுக்கு ஒரு வாய் நானும் திலீப்பாவும் சாப்பிட்டோம். அந்த இவ்வளோ பாத்திரம் கிடக்கு பாருங்க, இதை நான் எப்படி கழுவுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த அக்கா சாயங்காலம் தான் வரும். சரியா? நான் அந்த முடிஞ்சா கூட மணி 10:30, நீ பூ எடுக்க போயிடும். நீ ஏதாவது கடையில் தான் நான் வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன். வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட போகிறேன். இவன் வேறு மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். இவன் சமைக்க சொன்னாலும் கிளு 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 கிளுன்னு அப்படித்தான் இருக்கும். சரியா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்துக்குவான் என்ன ஏதுன்னு. இவன் சொல்கிறதெல்லாம் எதையும் நம்பாதீங்க. எனக்கு உடம்பு முடியலங்கிறது உண்மைதான். என்னமோ பார்த்து பயந்துருக்கேன், அது மட்டும் தான் ஒழிஞ்சு காய்ச்சல் கிச்சலாம். ஏன்னா எனக்கு அடிக்குது காய்ச்சல், டாக்டர் காய்ச்சல் இல்லைங்கிறாரு. புத்துன்னு உயர்த்து ஊற்றுது. இந்த தண்ணியாக ஊற்று கச 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 கசன்னு இருக்கு. இப்போ பச்சை தண்ணியை ஊற்றுனா குழுகுலுன்னு இருக்கும், சன்னி ஏற்றிடும். எனக்கு மண்டை இதாகி போயிடும். அதனால் பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் 3 மணி வீடியோவில் சந்திப்போம். ஓகே தங்கச்சியலா, பாய். அக்காவுக்கு ரொம்ப நேரம் பேச முடியலடி, அது ஒரு மாதிரியாக வருதுடி. சரியாடி? பாய் பிள்ளைலா. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2 நாளாகவே எனக்கு உடம்பு முடியலை, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து நேற்று எழுதி கொடுத்தாரு. அப்போ என்னோடய தங்கச்சி வந்து ஒருத்தி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தா. என்னென்னா, அக்கா இவர் வந்து இந்த ரத்த வாந்தி குளுக்கோஸு இதெல்லாம் சொன்னார், நான் நம்பலை. ஏன்னா நேற்று அவர் மாத்திரையை காமிக்கும் போது அந்த மாத்திரை வந்து எதுக்கு சாப்பிட்றதுனா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணு இல்லைனா வந்து ஃபுட்டுனால ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன், இதுக்காக சாப்பிட்ற மாத்திரை தாக்கா டாக்டர் கொடுத்த மாத்திரை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தான் என் தங்கச்சி. அப்போ தான் நானும் சொல்கிறேன், பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே, எனக்கு தண்ணி ஒத்துக்காது. வெளியே ரோட்டோரமாக இருக்கக்கூடிய நான் ஏன் போகிற வழியிலேயே ரோட்டு மேலே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே அனாந்திரமாக ஒரு கடை இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது சுத்தமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் ஒரு கூழ் குடிக்கிறதுனா கூட பார்த்து தான் குடிப்பேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு வந்து தற்பெருமையை நான் வந்து அப்படி இப்படி அதெல்லாம் நான் சொல்ல வரலை. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேயே எல்லாம் சாப்பிட்டு பழகிறனால ஒரே ஆயிலு ஒரே ஃபுட்டு ரொம்ப சுத்தவத்தம் எல்லாமே பார்த்து தான் நான் சாப்பிடுவேன். நான் என்ன சொன்னேன்னா, இது ஏற்காடு போகும்போது அங்கே நாங்கள் வாங்கி சாப்பிட்ட ஃபுட்டு வந்து அந்த சிக்கன், அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வாங்கின தந்தூரி சிக்கனை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அவன் எடுத்துக்கிட்டான். புது சிக்கனாக இருந்திருந்தா அவன் கொடுத்துருந்தப்ப ஒரு இது குவார்ட்டருங்கும் போது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல, ஆஃபுங்கும் போது கண்டிப்பாக 5 ஸ்டார் ஹோட்டல் அது எவ்வளோ ரேட்டு வரும்னு உங்களுக்கே தெரியும். அவன் லெஸ் பண்ணிட்டான். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதியோட சிக்கன் ரைஸு பிரியாணி பாயில் அள்ளி வைக்கிறேன். இந்த கலராக இருக்குமே சாப்பாடு பாஸ்மதியிலே, அது என்னடி சாப்பாடு நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு அது கூட தெரியல. ஆல்ரெடி எனக்கு பாஸ்மதி பிடிக்கல. ஒரு வெள்ளை சாப்பாட்டுக்காக நானும் கெஞ்சுறேன் கெதறேன். சேலத்துல எல்லாம் கூப்பிட்டு கேட்குறேன். ஐயோ 1 மணி நேரம் ஆனால், ஏன்னா சேலத்துக்கும் ஏற்காடுக்கும் வெறும் 1/2 மணி நேரம் தான். ஐயோ எனக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு மீல்ஸ் சாப்பாடு மட்டும் வேணும். எப்படியாவது எனக்கு வந்து வர்ற வண்டி ஒன்றும் இல்லை, ஏற்காட்டுக்கு மேலே வர்ற வண்டியில் ஒரு வண்டியில் கொடுத்துக்கிட்டா கூட கொண்டு வந்து மேலே கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு ரசத்துக்கும் ஒரு துவையிலும் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் ஏன்னா சாப்பிட உட்காரும் போதே தெரியும் அந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது எதையாவது. ஏன்னா நம்ம உடம்பு கண்ட்ரோல் தெரியும். ஏன் தெரியுமா, ஒரு சில பேர் வந்து சாப்பாடை கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறாங்க. அந்த சாப்பாடு நமக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு எனக்கு தெரியும். நான் சாப்பிட்டோன்னா நாங்கள் அருவுருப்பட்டு சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டப்போ கூட வெளியே இருந்து வந்துச்சு சாப்பிட்டோம் கொஞ்சம் ஓரளவு. அதாவது இங்கேருந்து போகும்போது சேலத்துலேயே நாங்கள் வந்து
வந்து ஒரு நல்ல கடை, நல்ல சூப்பரான சைவ கடை, நல்லா இருந்துச்சு. நான் எப்படி வேலு பிரியாணி சொன்னேன் அந்த மாதிரி இது வந்து வெஜ்ஜு கடை. அழகாக சாப்பாடோட ஒரு பொரியலோடு கொடுத்தாங்க. போனோன்னு நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு படுத்துட்டா எனக்கு ஒன்றும் பண்ணலை. ஆனால் மறுநாள் காலையில் அந்த ஹோட்டலில் வச்சு சாப்பிட்ட சாப்பாடு, அதை விட்டுட்டு ரோட்டோரம் வந்து ஒரு 2 கடையில் சாப்பிட்டேன். அந்த சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுட்டு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சரியா, 2 இட்லி 4 இட்லி திங்கிறவளாக இருந்தால் கூட நான் வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்திருப்பேன். அது நான் சொல்கிறேன், இங்கே வாங்கி கொடுக்காதடா, எனக்கு வேணாண்டா, ஒத்துக்காதனோட. ஆமாம், நீ பெரிய இப்போ ராயல் ஃபேமிலி, ஏன் நான் நாடா போய் திங்கிறப்ப தெரியலையாண்ணா. நான் என்ன கேட்டேன்னா ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 4 இட்லி தான் கேட்டேன். நான் ஒன்றும் 500 ரூபா கொடுத்து எனக்கு பெரிய எந்த ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்கலாம் நான் கேட்கல. போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட் ஆயிரும்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா என் உடம்பு நான் பேடா காமிச்சேன் அவங்க எல்லாருக்குமே. ஏன்னா 3ஆம் தேதி ஆகக்கூடிய பீரியடை 30ஆம் தேதியை படலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். எனக்கு தெரியும் எப்போ வரும், என்ன வரும், ஏது அப்படிங்கிறத பின்னாடி வர போகிறதோ முன்கூட்டி எல்லாமே தெரியவர் தான் நான். அதே மாதிரி தான் நேற்று நிறைய பேர் வந்து கமெண்டில் போட்டிங்க, எனக்கா என்னென்னமோ நடக்குது நீங்கள் பார்த்தீங்களா வச்சிங்களான்னு சொல்லி கேட்டிங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு எப்போவோ தெரியும், எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் யாருமே நம்புறது இல்லை. என் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நான் போய் பேசணும், ப்ராடு பேசணும், உருட்டணும், கண்டென்ட் யோசிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு கண்டென்ட் நாங்களே கண்டென்ட் குடணும். நாங்கள் எதுக்கு அடுத்தவங்கள போய் பேசணும் அப்படின்ட்டு. எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். புரியுதா? எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அப்படியே ஒரு சில விஷயத்தெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நான் ஒதுங்கி ஓரமாக வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட விஷயங்கள் எதுவுமே வெளியே வர்றது இல்லை. ஏன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இல்லை நான் வந்து தேவையில்லாமல் இதை பேசி அதை பேசி பேசுகிற எல்லாரையும் கட் பண்ணிட்டேன். முக்கியமாக சொல்லப்போனால் என் தங்கச்சிங்கிறவளையும் இந்த ஆள் வந்து பேசி ஈஸி எதையோ பண்ணி ஒருத்தி தான் இருந்தா. இப்போ அவளையும் கட் பண்ண வச்சுட்டேன். நானும் சரி எதுக்கு போய் தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு, என் ரகசியம் சொன்னாதான் நமக்கு சோறாக இருக்குமா, சொல்லலைன்னா இறங்காத. நமக்குன்னு என்ன இருக்கோ அது நமக்கு தெரிஞ்சால் போதும். அதை போய் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லி, நானும் ஒரு ஓட்டவாய் தாங்க, இவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அதை வந்து சொல்லணும்னு சொல்கிறதில்ல. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் சொல்லி அதை சந்தோஷப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கூட இருக்கிறவங்களே நமக்கு ஒரு விஷப்பாம்பு, பெரிய பச்சை துரோகி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்ம அனுபவப்படும் போது படும்போது தெரிஞ்சிடும். சரியா, நல்லவங்க மாதிரியே நம்மக்கிட்ட வருவாங்க, நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. இப்போயும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர்லாம். ஆனால் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா சூர்யா ஒரு வாட்டி தான் ஏமாற வந்துச்சு, ஓயாமலாம் நான் ஏமாற மாட்டேன். அதனால் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாரையும் கட் பண்ணிட்டேன். பாவம் சும்மா அந்த ரேவதி அக்கா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இந்த திருச்செந்தூர் போன கதையவர்கிட்ட ஏன் சொன்னேன்னு சொன்னேன். சூர்யா உன்னை தப்பாக பேசிடுவார்னு சொல்லி தான் சூர்யா நான் சொன்னேன், வேறு எந்த நோக்கமும் இல்லைன்னுச்சு. அன்னையோடு நான் கட் பண்ணுறேன்னே, நான் கட் பண்ணுறேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அக்காவே எனக்கு கூப்பிட்றதில்ல, நானும் பேசுகிறது இல்லைன்னா அதுக்கு நல்லா தெரியும். என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒருத்தவங்க வேணான்னா நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் அவார்டுக்கு போவேனே ஒழிஞ்சி அவங்கள உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் பேசுகிற வைக்கிறலாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தா ஒரு பழமொழி உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஒருத்தவங்களை பேசவே கூடாதுன்னு நினச்சி நம்ம வாட்டுக்கு நம்ம ரூட்டில் போய்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மளை பேசுகிறதுக்கு என்னென்ன தூண்டுவாங்க, எப்படி தூண்டுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். சரியா, ஆனால் அதையும் தாண்டி அவங்க நம்மளை என்னென்ன நோஸ் கட் பண்ணணும், என்னென்ன குத்தணும், என்னென்னலாம் காயப்படுத்தணும், என்னெல்லாம் மாதிரியெல்லாம் பண்ணலாம், எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி எல்லாமே பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நம்ம கண்டுக்காமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி போய் அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம தான் உண்மையான ஹீரோ. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, உட்காந்து நேற்று ஒருத்தி பேசியிருப்பா பார்த்துப்பீங்க, என் மேலும் சத்தியம், இன்று முதல் நான் சத்தியம் செய்கிறேன், நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்துவம் பண்ணாங்களா. அந்த மாதிரி நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி 48 நாளில் என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னியே, என்ன நடந்துச்சுன்னா வச்சாலா ஒல் பாரி ஓஹோ ஓஹோ அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போயும் நான் யாரையும் கெட்டு போகணும், அழியணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது, எவ்வளோ என்னென்ன பேசுகிறா, எவ்வளோ கை கோத்துக்கிட்டா, யார் வெளியே வந்தவளுக்கு எவ்வளவுக்கு பின்மாறி இருக்கா, யார் வெளியே எடுக்கிறதுக்கெல்லாம் துணையாது, எல்லாமே தெரியும். தெரியாமலாம் கிடையாது. எங்கள் ரூட்டில் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். எங்கள் வேலை என்னமோ அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு இருக்க போகிறோம். சரியா, இப்போ கூட பாருங்கள், எனக்கு முடியலை, மாத்திரை போட்டேன், ஆனாலும் வந்து எனக்கு கேட்கலை. அப்படிங்கும்போது எனக்கு என்ன தெரியுது, எங்கேயோ போய் இந்த சரக்கு அடிச்சுட்டு போய் எதையோ பார்த்து பயந்துருப்பேன் போல இருக்கு. அடிக்கடி நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், காட்டாரி கூடயே கட்டிங் போட்டவனா அப்படின்னு. ஆனால் எனக்கு பயந்துருக்கு. அந்த இது கண்ணில் உங்களுக்கு தெரியும். சுடுதண்ணியாக குடிக்கிறேன், நேற்று குளிச்சது சுடுதண்ணி அப்படியே வேர்க்குது, தெரியுதா என் மூஞ்சி உங்களுக்கு, வேர்த்து 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 ஊற்றுது. இன்றைக்கி வந்து 4ஆம் நாள் ஆச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு நைட்டு ஒரு பொட்டு எண்ணெயை வச்சு தலையை ஊற்றிட்டு நாளைக்கு பள்ளியாசலுக்கு போகலான்னு இருக்கேன். போயிட்டு ஓதி தண்ணி மந்திரிச்சு வந்தேன்னா எனக்கு ஒரே நாள் தான், தூங்கி எந்திரிச்சோடனே எனக்கு நல்லா ப்ரெஸ் ஆயிரும், சரியாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலை பாரம்னா பாரம்,
ஏன்னா அவ்வளோ கூலிங்கு என் மண்டையில் ஏறி இருக்கு. ஏங்க வெந்தயம் வச்சு குடிச்சு விட்டு திருப்பி ஏற்காட்டில் போய் சரக்கு அடிச்சுட்டு அந்த பால்கனியில் போய் நைட்டு 12 மணி 1 மணிக்கு நின்னா அந்த பனி பூரா தலையில் இறங்கினா என்ன ஆகும் சொல்லுங்க? சன்னி வந்து செத்துருவாங்க. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இருங்க வரேன்.